மாற்றுவாரம்மா. ரொம்ப வருஷமா போராடுறீங்களா? வியாதி நோயோடு போராடிக்கிட்டு இருக்கீங்களா? குடும்ப பிரச்சனையில போராடுறீங்களா? ரொம்ப வருஷமா கடன் சுமையில போராடுறீங்களா? ரொம்ப வருஷமா இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வராதான்னு சொல்லி போராடுறீங்களா? இயேசு தெய்வம் இந்த இரவு நேரத்தில் நொடி பொழுதுல உங்க வாழ்க்கையை மாற்றுவார். பாருங்க, கிறிஸ்தவர்கள் நிறைந்த மனுஷன் கிட்ட போக முடியாத சூழ்நிலை, துர்நாற்றம். ஆண்டவர் கையை நீட்டி தொட்டாரு. சித்தமுண்டு சுத்தமாக சொன்னாரு. சொன்ன அடுத்த நொடிய சரீரத்தில் ஒரு பெரிய டிரான்ஸ்பர்மேஷன். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இங்க இருந்து எப்படி போறீங்க தெரியுங்களா? பெரிய சுமையோடு வந்த நீங்க பெரிய விடுதலையோடு போறீங்க. விசுவாசிங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு தான். நீண்ட நாட்களா நீங்க ஏதோ ஒரு காரியத்துக்காக காத்திருக்கீங்க. எங்கெங்கயோ போய் நீங்க நேரத்தை செலவழிச்சிருக்கீங்க, பணத்தை செலவழிச்சிருக்கீங்க, உங்களுடைய பலத்தை செலவழிச்சிருக்கீங்க, பிரயாசங்களை செலவழிச்சீங்க. ஆனா உங்களுக்கு சற்கால எந்த ஒரு பலனும் பதிலும் கிடைக்கல. இந்த இரவு நேரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வந்திருக்கிற அந்த தெய்வம் நொடி பொழுதுல உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நெடுநாள் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். கர்த்தர் உங்களுக்கு ஜீவ விருட்சமாய் இந்த இரவு நேரத்தில் கடந்து வருகிறார். ஞானம் தெருக்களில் சத்தமிடுகிறது, தெரு வீதியில சத்தமிடுகிறது. இந்த சத்தம் நிறைய பேருக்கு கேட்குது, அவங்களுக்கு தெரியல கர்த்தர் பேசுறாருன்னு சொல்லி. பாருங்க, கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என் மகளே, என் மகளே, நீண்ட நாளா நீ காத்திருக்கிற ஒரு பிரச்சனைகளுக்கு நான் ஒரு சொல்யூஷனை உருவாக்குவேன். ஆமென். இரண்டாவதா வாசிங்க, மார்க் 5ஆம் அதிகாரம் 25வது வசனம். 12 வருஷமாய் பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானதை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிறது. இரண்டாவதா கவனிங்க, அநேக வைத்தியர்களால் கைவிடப்பட்டு. அப்பனா நிறைய டாக்டரை பார்த்திருக்காங்க. ஒவ்வொரு டாக்டரை பார்க்கும் போதும் அந்த அம்மா ஒரு எதிர்பார்ப்போட தான் போயிருப்பாங்க, இல்லைங்களா? நம்ம கூட என்ன பண்றோம், இப்பெல்லாம் பாஸ்டர்லாம் சூஸ் பண்ணி தான் போறோம். இந்த பாஸ்டருக்கு கொஞ்சம் வல்லமை கம்மி, இந்த பாஸ்டருக்கு கொஞ்சம் வல்லமை ஜாஸ்தி. ஜோம் பண்ணி யாருன்னா கீழே தள்ளிட்டாங்கன்னா நம்ம நினைப்புனா திரும்ப, அப்பா இவங்களுக்கு தானே நிறைய வல்லமை இருக்கு. எந்த பாஸ்டருக்கும் வல்லமை இல்லை. ஆண்டுடைய வார்த்தையில